இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 தமிழ் சப்ஜெக்டுடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இயல் 1க்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம் வாங்க. இயல் 1ல இந்த தமிழ் என்கிற பாடலுக்கான புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆப்ஷன் ஆ சமூகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். ஆப்ஷன் இ அசதியாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆப்ஷன் ஆ நிலவென்று. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, தமிழ் பிளஸ் எண்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆப்ஷன் ஆ தமிழெண்கள். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஆ அமுது பிளஸ் என்று. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆப்ஷன் ஆ செம்மை கூட்டல் பயிர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. ஸோ இங்க கொடுத்திருக்க 4 கொஸ்டின்ஸ்க்கான பொருள், விளைவுக்கு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதோட மேட்ச் பண்ணும். அதனுடைய பொருள் இந்த சைட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, விளைவுக்கு. விளைவுக்கு அப்படின்னா நீர். அறிவுக்கு என்ன ஆன்சர் தோல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இளமைக்கு என்ன பால். நெக்ஸ்ட் புலவர்க்கு வேல். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இயல் 1 அடுத்த பாடல் தமிழ் கும்மி. இதனுடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். ஆப்ஷன் ஆ மேன்மை அடையலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. ஆப்ஷன் ஆ மேதினி. மேதினி என்பதனுடைய பொருள் என்ன என்றால் உலகம். மேதினி என்பதனுடைய பொருள் உலகம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆப்ஷன் இ செம்மை பிளஸ் தமிழ். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆப்ஷன் ஆ பொய் பிளஸ் அகற்றும். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். பாட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், x2 பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆப்ஷன் ஆ 8 திசை. இதுக்கு 8க்கும் திசைக்கும் இடையில இத்து போடணும். நெக்ஸ்ட் லெசன் பாருங்க, இயல் 1 3வது பாடல் வளர் தமிழ். இதனுடைய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், சரியான விடையை தேர்ந்தெடுத்தல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொன்மை என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன? டேஸ். தொன்மை என்றால் பழமை. ஆப்ஷன் ஆ பழமை. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் புறம் அல்லது இடது பிளஸ் புறம் அப்படின்னு கூட எழுதலாம். இடம் பிளஸ் புறம் கேட்டா இதை கொடுங்க. இதை
எழுதுங்க. அப்படி இல்லை இடது பிளஸ் புறம்னு கேட்டிருந்தா இடது பிளஸ் புறத்தை எழுதுங்க. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சீரிலமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். இதுக்கான ஆன்சர் சீர் பிளஸ் இளமை தான் வரணும். பட் இந்த புக்ஸ்ல சிறு பிளஸ் இளமை, சீர்மை பிளஸ் இளமை, சீரி பிளஸ் இளமை இப்படிதான் கொடுத்தாங்க. சீர் பிளஸ் இளமை தான் சரியான ஆன்சர். ஒருவேளை சீர் பிளஸ் இளமை கொடுக்கல அப்படின்னா சீர்மை பிளஸ் இளமைங்கிறத டிக் கொடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஆ சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆப்ஷன் ஆ கணினி தமிழ். கணினிக்கும் தமிழுக்கும் இடையில இத்து மட்டும் சேர்க்கணும். கணினி தமிழ். ஆறாவது கொஸ்டின் பாருங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஆ பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். செவன்த் கொஸ்டின். மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. மான்னா நிறைய அர்த்தம் இருக்குது. பட் இதுல இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல விலங்கு தான் இந்த லெசனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதனுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. ஸோ நம்ம எதனா யோசிச்சோம் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன தேவை? மொழி இருந்தால் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது என்றால் தொல்காப்பியம். தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்படணும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அதை எண்களின் அடிப்படையில் தான் வடிவமைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஸோ உயிரெழுத்துனா நம்ம என்ன சொல்லுவோம்? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அதன்னு சொல்லுவோம். ஸோ அதனுள்ள பார்க்கணும். அப்போ உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுல ஒரு சொல் எழுதணும். அப்போ அதுக்கு ஆன்சர் அது எழுதலாம். அது இருக்கு இல்லையா? ஆவுக்கு 1 மாத்திரை, ஏன்னா அது குறில். தூவுக்கும் 1 மாத்திரை, அதுவும் குறில். ஸோ 1 + 1 = 2. 2 மாத்திரை வந்துருச்சு இல்லையா? அப்போ அது இது. நெக்ஸ்ட் பாருங்க. 2 மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல். 2 மாத்திரை அளவுல ஓர் எழுத்து சொல் சொன்னோம். அதுக்கு கோ. கோங்கிறது நெடில். நெடிலுக்கு 2 மாத்திரை, அப்போ கோ. நெக்ஸ்ட் பாருங்க. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய 2½ மாத்திரை அளவுள்ள ஒரு சொல் எழுதணும். அப்போ என்ன எழுதலாம்? அது எழுதலாம். ஆவுக்கு குறில் இல்லையா? அப்போ 1 மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு எப்போதும் அரை மாத்திரை தான். டூக்கு குறி இல்லையா? அப்போ அதுக்கு 1 மாத்திரை. 1 அரை 1½ ஆயிடுச்சு. இன்னொரு 1 சேர்த்தீங்கன்னா 2½ ஆயிடுச்சு. ஸோ 2½ மாத்திரை அளவு கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. நம்ம சொன்னோம் இல்லையா மாத்திரையோட அளவு. எங்க பாருங்களேன். மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. அப்போ குறில் எழுத்துக்கு எவ்வளவு கால அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை.